Good afternoon, children. Welcome back to our science class. You are going to study about non-communicable diseases. All of you take page number 82. Non-communicable diseases. தொற்றா நோய்கள். Previous class we studied about communicable diseases. தொற்று நோய்கள். Yes. Now, non-communicable diseases do not spread from person to person. They are caused by other factors. Therefore, it is important to know which diseases are communicable and which are not. They are never caused by germs, bacteria, or other living organisms that infect the body. Antibiotics or medicine that fight against germs do not help to cure non-communicable diseases. Some of the non-communicable diseases are explained below. The தொற்றா நோய்கள் வந்து இந்த non-communicable disease வந்து do not spread from person to person. இது வந்து ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு என்ன செய்யாது, பரவாது. They are caused by other factor. இது சில பிற காரணிகளால் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. Therefore, it is important to know which diseases are communicable and which are not. எனவே நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் communicable disease, எதெல்லாம் non-communicable disease. They are never caused by germs, bacteria, or other living organisms that infect the body. அதாவது நம்ம உடலை பாதிக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியாக்கள் மற்றும் பிற உயிர்களால் இவை என்ன செய்யாது, ஏற்படுவதில்லை. ஓகே. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் மெடிசன் தட் ஃபைட் அகேன்ஸ்ட் ஜெர்ம் டு நாட் ஹெல்ப் டு க்யூர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பொருட்கள் இருக்கலாம் அல்லது கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய மருந்துகள் வந்து இதைகளை இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து குணப்படுத்தாது. ஓகே. ஸோ யூ வில் ஸ்டடி சம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். they will explain here. Now, wearing out of body parts, அதாவது உடல் பாகங்களை வந்து தேய்மானம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு வந்து வியரிங் அவுட் ஆஃப் பாடி பார்ட்ஸ்னால் உடல் பாகங்களில் வந்து தேய்மானம் ஏற்படுறது. ரொமாட்டிசம், தென் ஹார்ட் அட்டாக், தென் எபிலெப்டிக் சிசர்ஸ், ஸ்ட்ரோக், மைக்ரைன் ஹெடேக், கேட்டராக்ட் அண்ட் கேன்சர். இது வந்து வாத நோய். அதாவது ரொமாட்டிசம் வாத நோய், ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு, அடுத்து எபிலெப்டிக் அதாவது வலிப்பு, சிசர்ஸ் எபிலெப்டிக் சிசர்ஸ், தென் ஸ்ட்ரோக்னா பக்கவாதம், தென் மைக்ரைன் ஹெட்டேக் அதாவது ஒற்றை தலைவலிச்சல் உள்ள அது, அடுத்து கேட்ராக்ட்னா கண்புரை, தென் கேன்சர் புற்றுநோய். ஓகே. இதெல்லாம் உடல் பாகங்களில் வந்து தேய்மானம் ஏற்படுறது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் that entering the body. Allergies, asthma, poisons, snake bite, cough from smoking, stomach ulcer, alcoholism. இந்த ஒவ்வாமைகள் சொல்லுவோம்ல, அலர்ஜிஸ்னால் இந்த ஒவ்வாமைகள், அடுத்து ஆஸ்துமா, பாய்சன்ஸ்னால் நஞ்சுகள், ஸ்னேக் பைட்னால் பாம்பு கடித்தல், தென் கஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங் அதாவது புகைத்தலால் வரக்கூடிய இருமல், தென் ஸ்டொமக் அல்சர் வயிற்றுப்புண், தென் ஆல்கலிசம் மது அருந்துதல். ஓகே. இது தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் வந்து உடலில் நுழைதல். தொற்றா நோய்கள் ஒரு சில கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. தென் லேக் ஆஃப் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இன் த பாடி. நம்முடைய உடலில் வந்து ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னால் அந்த நுண்ணூட்ட தனிமங்கள் வந்து குறைவுபடுவது. அனீமியா, தென் பெல்லக்ரா, நைட் பிளைண்ட்னஸ், தென் சீரோப்தால்மியா, காய்டர் அண்ட் ஹைப்போதைராய்டிசம். அதாவது அனீமியான இரத்த சோகை, பெல்லாக்ரா, தென் நைட் பிளைண்ட்னஸ்னால் மாலைக்க நோய், தென் சீரோப்தால்மியா, தென் காய்டர்னால் அந்த முன் கழுத்து கழலை. சரியா. ஹைப்போதைராய்டிசம் இதில் உடலில் வந்து நுண்ணூட்ட தனிமங்கள் குறைவுபடுவதனால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஓகே. தென் மால் நியூட்ரிஷன் அப்படின்னா ஊட்டச்சத்தின்மை. மால் நியூட்ரிஷன்னா என்னது, ஊட்டச்சத்தின்மை. You see, nutritious food is needed for a person to grow well, work hard and stay healthy. Many common sicknesses are caused by malnutrition. நம்முடைய உடல் வந்து நன்கு வளர, ஒரு நபர் வந்து நன்கு வளர, அடுத்து ஆரோக்கியமாக இருக்க நம்முடைய உடல், தென் கடினமாக உழைக்க, இதெல்லாம் சத்துள்ள உணவு தேவை. இதுக்கெல்லாம் சத்துள்ள உணவு தேவை. அப்படிதானா? பல பொதுவான நோய் வந்து சத்தின்மை காரணமாக என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. Now, do you know Leukoderma is a non-communicable disease caused by partial or total loss of pigmentation in the skin, melanin pigment. This condition affects people of any age, gender and ethnicity. There is no cure. It does not spread by touching, sharing food or sitting together. இந்த லூக்கோடர்மா அப்படிங்கிற ஒரு தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியின் நிறமி, அதாவது மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோய்.
தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோய். இந்த நிலை வந்து அனைத்து வயது பாலினம் மற்றும் இனத்தை வந்து சார்ந்தவைகளையும் பாதிக்கிறது. சரியா? இதற்கு நம்ம எந்த சிகிச்சையும் கொடுக்க முடியாது. இது எப்படி பரவுவதில்லை அப்படின்னா, பை டச்சிங், டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை டச்சிங், ஷேரிங் ஃபுட், உணவுகளை பரிமாற்றம் கொள்வது, அடுத்து சிட்டிங் டுகெதர், ஒன்றா உட்கார்ந்து பேசுவது, சாப்பிடுவது, இதன் மூலமாக என்ன செய்யலாம், பரவுவதில்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம் ஆஃப் சில்ட்ரன். ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ப்ராப்ளம் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளினுடைய தனிப்பட்ட சுகாதார பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அனீமியா, இரத்த சோகை. சரியா? It is caused by eating food with less iron content and can also be caused due to feeding some other foods instead of breast milk. Severe anemia in children may lead in hookworm infection, chronic diarrhea and dysentery. In the recent days, school-going children, especially girls, are affected by anemia. The government of Tamil Nadu provides iron folic tablet in all the girls in the schools of all areas every week. இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது இரும்புச்சத்து குறைவான உணவு வகைகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக என்ன செய்கிறது என்றால் ஏற்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மதர் ஃபீட்க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வேறு சில உணவுகளை என்ன செய்கிறாங்க, கொடுக்கறதுனால இது என்ன செய்கிறது, ஏற்படுது. Severe anemia in children may lead to hookworm infection, chronic diarrhea and dysentery. இந்த தீவிர இரத்த சோகையினால் இந்த இளம் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து கொக்கி புழு தொற்று, அடுத்து நாள்பட்ட வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு, இதெல்லாம் என்ன செய்யலாம், ஏற்படலாம். நான் இந்த ரீசன்ட் டேஸ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், இந்த சமீப நாட்களில் வந்து இந்த பள்ளி செல்லும் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து இரத்த சோகைனால் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படாது. அதனால் தமிழக அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை வந்து வாரந்தோறும் என்ன செய்கிறாங்க, வழங்கி வராங்க. சரியா? தென் த சைன்ஸ் ஆஃப் அனீமியா. சைன்ஸ் ஆஃப் அனீமியா, அதனுடைய முக்கிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். First point, pale or transparent skin, the inner surface of eyelids are pale, white fingernails, pale gums, weakness and fatigue. இந்த வெளிர் அல்லது எளிதில் புலப்படுகிற தோல் அல்லது வெளிரிய கண்ணிமே இருக்குல்ல, அதனுடைய உள்பரப்பு, அடுத்து இந்த விரல் நகம் வெளிரி பை, அடுத்து ஈறு வந்து வெளிரிய ஈறுகள், அடுத்து பலவீனம் அல்லது சோர்வு, இதெல்லாம் என்ன செய்யலாம், இதனுடைய அறிகுறிகள். ஓகே. அடுத்து, in severe cases face and feet may be swollen, the heartbeat is rapid and with shortness of breath. இந்த இரத்த சோகை தீவிரமடையும் போது முகம் வீங்கியிருக்கும் அல்லது காலும் வீங்கியிருக்கும், இதய துடிப்பு ரொம்ப விரைவாக இருக்கும், ரேபிட்டாக இருக்கும். சரியா? அடுத்து மூச்சு திணறல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சில்ட்ரன் அண்ட் உமன் ஹூ ஈட் மட் ஆர் யூஸ்வலி அனிமிக், அதாவது ஒரு சில குழந்தைகள் வந்து மண்ணை சாப்பிடுவாங்க, அடுத்து ஒரு பெண்கள் கூட மண்ணை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பொதுவாக இரத்த சோகைக்கு இரத்த சோகை இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன செய்யும், இரத்த சோகை என்ன செய்யும், இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனீமியா. ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனீமியா. இந்த அனீமியா கேன் பி ப்ரிவென்டிங் பை டேக்ஸ் ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டயட். இந்த இரும்புச்சத்து கொண்ட உணவுகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம உட்கொள்வதன் மூலமாக இதை தடுக்கலாம். சரியா? ஃபுட், முருங்கா லீவ்ஸ், அதாவது முருங்கைக்கீரை, தென் டேட்ஸ், பேரிச்சம்பழம், தென் லிவர், ஷீப் ஆர் சிக்கன், அதாவது கல்லீரல், ஆடு கோழியினுடைய கல்லீரல். சரியா? க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃபி கீரை வகைகள், தென் பீன்ஸு, பீஸ், லென்டில்ஸ் அண்ட் க்ரீன் பனானா, தட் இஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால இந்த இரத்த சோகையை நம்ம என்ன செய்யலாம், தடுக்கலாம். அடுத்து பில்ஸ், மாத்திரைகள். சரியா? கோல் லிவர் ஆயில் டேப்லெட், ஃபெரஸ் சல்ஃபேட், மீன் எண்ணெய் மாத்திரை, இரும்பு சல்ஃபேட், இதெல்லாம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு, all of you take class work note. Okay, wait, otherwise you take class work note. Now you have class work. Take class work note. All of you take page number 86. Answer briefly. Write the first question. Why first aid is essential? Answer very briefly la. 7 question already you wrote. Yes. Now come to answer briefly. First question, why first aid is essential? Write the question. Why the first aid is essential? Safety and first aid.
First aid is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. First aid write this. Victim of trauma or sudden illness before medical help is made available. அதாவது விபத்து மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ உதவி கிடைக்கும் முன் வழங்கப்படும் ஒரு உடனடி சிகிச்சை தான் ஃபர்ஸ்ட் எய்ட். Given to the victim of trauma or sudden illness before medical help is made available. The first aid is to save the life, to prevent further bleeding and determine the condition of the patient, to relieve the pain, to provide a medical care available at the earliest. Now second question, one picture is given. Yes, what is this picture? Explain. Yes, so you listen that third question. This is third question. So you write the answer in the book itself. It says that write the answer in the book itself. Page number 86. It says that waste should not be thrown there. Waste should not be thrown there. Okay, then come to second question. What steps you will follow to keep your teeth healthy? Okay children, now second question, what you write this in the classwork note. What steps you will follow to keep your teeth healthy? Good oral hygiene implies sound teeth and healthy gums with healthy surrounding tissues. Good oral hygiene implies sound teeth and healthy gums with healthy surrounding tissues. Then second point, when you brush 2 times a day, it will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. Then when you floss, it will remove food particles. Third point, when you floss, it will remove food particles, plaque, bacteria which build up between your teeth. When you start flossing, your gums may bleed a little bit, but after a few days that will be stopped. Then it should be started only with proper medical guidance. Eat a well balanced diet and avoid habits like chewing tobacco. Write it fast.
Then write the fourth question. Distinguish communicable diseases and non-communicable diseases. Put 3 column communicable disease and non-communicable disease. First serial number, then communicable diseases. After you write non-communicable disease. First communicable disease, under you write the first point. First point, write under the communicable disease. These diseases spread from one person to another person. There, these diseases do not spread from one person to another person. First point. Then second point, write the first point soon. Then second point, they are spread through contaminated air, water, food or vectors. Example, tuberculosis, cholera. That they are caused due to wearing out of body parts or malnutrition. Example, goiter, night blindness. Now write fifth one. Name the mode of transmission of communicable diseases. Name the mode of transmission of communicable diseases. Communicable diseases spread from one person to another person through various modes as given below. Then mode of transmission, food and water-borne diseases, cholera, typhoid. Example, cholera, typhoid. Second point, airborne diseases. Example, tuberculosis, cold. Tuberculosis, cold. Next, insect, other animals borne diseases. Example, malaria, rabies. Then contaminated food and water, air and insects are the modes for transmission of communicable diseases. Now, sixth one, your friend says that her hair is thin, sparse and lost very often. Suggest your ideas to reduce this problem. Write a question, then write answer. The condition of the hair reflects the nutritional status and general health of the body. Thin, sparse and lots of hair indicates poor nutritional status.
The following measures will help to maintain hair growth and avoid hair loss. First point, the regular hair wash and massage of the scalp will remove the dead skin cells, excess oil and dust. Second point, rinsing the hair bell with clear water and using good toothed comb for hair brushing. Hair dressing is highly essential for their maintenance. Answer is not completed. Wait. Third point, eating a balanced diet which provides all nutrients needed for the body will promote hair growth. Then applying oil to the skin and massaging the scalp will promote hair growth. Then use of chemicals, dyes, shampoos must be used to avoid hair loss. Did you write, children? Okay, you study them. Okay, we will meet again in the next video. Thank you all.